ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் ஸ்டோர்ல குச்சிக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுங்க. சரி வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்குன்னு தான் சொல்லுவீங்க. எங்க ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, குச்சிக்கிழங்குன்னே சொல்லி பழகிட்டோங்க. இந்த குச்சிக்கிழங்கு வடை பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்குங்க. எந்த வடைக்குமே ஈடு குடுக்காது. அவ்ளோ சூப்பரா இருக்கும். சூடா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எப்படி சாப்பிட்டாலும் சூப்பரா தாங்க இருக்கும். நாங்க சரி வடையெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி பக்கத்துல தான் லேக் இருக்கே, லேக்குக்கு கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்ச வடைய பேக் பண்ணிட்டுங்க. பச்சை புளி ரசம் வச்சுட்டு, சாதம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. ஸோ எப்பலாம் சாட்டர்டே, சண்டே நாங்க வீட்ல இருக்கோமோ, நாங்க டக்குனு இங்க பக்கத்துல இருக்க லேக்குக்கு கிளம்பிடுவோங்க. வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நாங்க ஆனுவல் பாஸும் வாங்கியிருக்கோங்களா, ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் லேக்குக்கு போயிடுவோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த லேக்கு. போம்போதே ஹேமக்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். போய் நல்லா சாப்பிட்டுங்க, தண்ணியில நல்லா விளையாண்டுட்டு, அங்கேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்துட்டு அப்படிதாங்க வருவோம். தண்ணியுமே அவ்ளோ கிளியரா சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க வீக்கெண்ட் அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.